திமுக கூட்டணியை பிளவுபடுத்துவதே பாஜகவின் நோக்கம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் இருந்து கொண்டே அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்ததற்காக தங்களை பாஜகவினர் பாராட்டியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் முன்வராமல் இதையே அவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் மக்கள் நலன் அல்ல, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது, அதை சிதற வைப்பது என்பதாகத்தான் இருக்கிறது. சென்னை காவல் ஆணையருடைய பெயரை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது. சார்ந்த புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். வாட்ஸ்அப் டிபியில் காவல் ஆணையர் அருணுடைய புகைப்படத்தை வைத்து ஏமாற்றுவதாக புகைப்படம் ஆதாரத்துடன் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த புகாரில் என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெற்றிருப்பதாக எக்ஸலத்தில் ஒருவர் சென்னை மாநகர காவல் ஆணையரை டேக் செய்து புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக வாட்ஸ்அப் டிபியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணுடைய புகைப்படத்தை ஒரு நபர் வைத்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். +92 என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த செல்போன் எண் மூலம் இந்த மோசடி நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது வெளிநாட்டிலிருந்து இந்த மோசடி கும்பல் செயல்பட்டார்களா என்ற கோணத்திலையும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து சென்னை மாநகர காவல்துறை இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்போம் என்று எக்ஸலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் புகைப்படத்தை பயன்படுத்தி இது போன்ற மோசடியில் ஈடுபடும் நபர்கள் யாரும் பொதுமக்கள் யாரும் அவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் காவல்துறை தரப்புல வைக்கப்பட்டிருக்கு. சென்னை காவல் ஆணையர் அருணுடைய புகைப்படத்தை வைத்து ஏமாற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.